ஆகும். இங்கே கனகா வீட்டில் வாங்கின பணத்தை ரோகிணிகிட்ட கொண்டு கொடுக்காங்க. கொடுத்துட்டு, ரோகிணி இனிமேல் உனக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுகிறீங்க? நம்ம 2 பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து உங்களுக்கு இந்த பேப்பரில் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, இனிமேல் நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்க? அப்போ என் நினப்பு உங்களுக்கு வரவே வராதா அப்படிங்கும்போது, ரோகிணி என்ன சொன்னேன்? 5 லட்சம் தந்தால் உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் எழுதி தந்துடுறேன், நான் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நான் வேறு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னா ரோகிணி புழுன்னு அழுதுருந்தாங்க. ஏன் அழுத ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நீ வந்து இன்னொரு ஆளுக்கு சொந்தமாக போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. இப்படி ஒரு நாளை நான் வந்து எதிர்பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஏன் முன்னாடியே சொல்லிட்டே மனோஜ், எனக்கு தாங்கலை. இன்னும் நான் சிட்டிலே இருக்க மாட்டேன், நான் என் கிராமத்துக்கே போயிடுறேன் அப்படிங்கும்போது, ரோகிணி இப்படிலாம் பேசாத, நானும் உன்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, எங்கள் அம்மா உன்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிங்கும்போது, மனோஜ் அப்போ இப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்களே, அது மட்டும் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா? அவங்க பெரிய பணக்காரங்களா அப்படிங்கும்போது, பெரிய பணக்காரங்க தான், எங்கள் அம்மாவுக்கும் அது தெரியாது அப்படிங்கிறது. உங்கள் அம்மாவுக்கே தெரியாதா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன், ஆனால் எங்கள் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன், உங்கள் அம்மா வசதியான பொண்ணாக கல்யாணம் பண்ண தானே சொல்லுவாங்க, நீ என்ன வேணான்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, அதை நான் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்காது, உனக்கு ஏற்றாப்புல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா சொன்னோன்னே நான் அவங்ககிட்ட சொல்லாமே கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன மனோஜ் சொல்கிற அப்படிங்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி கனகா நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்போ அதனால தான் கல்யாணம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கும்போது, மனோஜ் நீங்கள் கல்யாணம் பண்ணால் என்னையே வேண்டானே ஏன் சொல்லணும், அந்த பிள்ளைக்கு தான் ஒன்றும் தெரியாத, நம்ம 2 பேரும் புருஷன் முன்னாடி இருக்க வேண்டியதானே, அப்போ எதுக்கு இந்த பேப்பரில் எழுதி வாங்குறீங்க அப்படிங்கும்போது, இல்லை ரோகிணி இதை வந்து எனக்கு வேணும், இது இருந்தால் தான் எங்கள் அம்மா வந்து நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா நான் ரோகிணிகிட்ட இப்படி வாங்கிட்டேன் வச்சுட்டேன்னு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் என்கிட்ட பணம் கொடுத்தது உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா அப்படிங்க. தெரியாது, அவங்க தான் கிராமத்துக்கு மீனாவோட தம்பி கல்யாணத்துக்கு போயிருக்காங்களே அப்படிங்க. என்னது, மீனா தம்பி கல்யாணத்துக்கு போயிருக்காங்களா அப்படிங்கிற. ஆமாம், அந்த சிந்தாமணி மூலம் தானே அவன் விரும்புகிறான், அந்த பொண்ணு நம்ம பாட்டி வீட்டில் தான் இருக்குது, அங்கே வச்சு தான் கல்யாணம் அப்படிங்கும்போது, அங்கே சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. மனோஜ் போன உடனே, ஆண்டி உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா, மீனா தம்பி வந்து உங்கள் மகளை எங்கள் பாட்டி வீட்டில் கூட்டிச்சிருக்காப்லையே, அங்கும்போது எல்லா விஷயமும் மாமியாரே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அங்கே தான் போயிட்டுருக்கேன், நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஆண்டிக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே அவசர அவசரமாக மனோஜ் வந்து கல்யாண ஏற்பாடு பண்ணுறாரு. இப்படி பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரோகிணி நினைக்காங்க, எப்படியாவது நம்ம மனோஜ்கிட்ட சேரதுக்கு இதுதான் ஒரு வாய்ப்பு, பணம் வாங்கியாச்சு, இதை வச்சு நம்ம சிட்டிக்குள்ளே ஒரு பார்லர் ஆரம்பிப்போம், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்போம், மனோஜும் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணட்டும், அந்த கனகாவுக்கு வேறு ஒன்றும் தெரியாதுன்னு மனோஜ் சொல்கிறாப்புல, அப்போ நம்ம வந்து மனோஜ் கூடயே நம்ம வந்து வெளியே தெரியாமல் வாழ்ந்துக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே மனோஜ் வந்து ரொம்ப குழப்பமாக உட்காந்துருக்கும்போது ஜோசியக்காரர் வராரு. என்ன ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை ரோகிணி பேப்பரில் எழுதி கொடுத்துட்டா, கனகாவை கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அவங்க வீட்டில் போய் பேசுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கம்மா இந்த பேப்பர் வந்துருச்சு, மனோஜுக்கும் உங்கள் பொண்ணுக்கு என்னையும் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது, இந்த சிட்டியில் எல்லோரும் மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி ஜேன்னு கல்யாணம் முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், இல்லை அப்படிலாம் வேண்டாம், வெளியே தெரியாமல் வீட்டில் வச்சே கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம் அப்படிங்கும்போது, இல்லைங்க எங்களுக்கு ஒரே பொண்ணு, நாங்கள் வந்து ஒரே ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தானே அப்படிங்கிறாங்க. உடனே ஜோசியக்காரர் சொல்கிறாரு, மனோஜுக்கு வந்து எளிமை தான் பிடிக்கும், அவருக்கு தான் யாருமே இல்லையே, அவர் மட்டும்தான் நாங்கள் வீட்டில், அவர் பெரிய பிஸ்னஸ் மேன், அவருக்கு வந்து சிம்பிளாக போன தான் பிடிக்கும் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எளிமையை விரும்புகிறீங்களே, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் நினைக்காரு, வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அந்த முத்துக்கு இது மட்டும் தெரிஞ்சுன்னா அதோ கதி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே சரி ஜோசியக்காரரை வர சொல்லி நல்ல நாள் பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. நானே ஜோசியக்காரர் தானம்மா, நானே பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரே நல்ல தேதியை பார்த்துருந்தாரு. பார்த்துட்டோமா, இன்னொரு 3 நாள் நல்ல தேதி இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாங்க. 3 நாள்லங்கும்போது சொந்தக்காரங்க எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கம்மா, முக்கியமான சொந்தக்காரங்க மட்டும் சொல்லுங்கள், வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசி சரி பண்ணியிருந்தாங்க. உடனே மனோஜும் சரின்னு சம்மதிச்சு வெளில வராரு. என்னங்க 3 நாளே வச்சிட்டிங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் மனோஜ், 3 நாளாக அவங்க வீட்டில் வந்து எங்கே இருப்பாங்க, கிராமத்தில் தான் இருப்பாங்க, கல்யாணம் முடிஞ்சு சொன்னீங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு, அதுக்குள்ளே நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ண சொல்கிறாரு வெளியே தெரியாமல். மொட்டை சந்தோஷம் மட்டும் சொல்கிறாரு, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, குறிப்பாக என் தம்பி முத்துக்கு தெரிஞ்சிடவே கூடாது, அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடும், தெரிஞ்சிச்சுன்னா நான் வீட்டில் உண்டு இல்லைன்னு எங்கள் அம்மா பண்ணிடும், நான் வந்து பிஸ்னஸுக்கு மீட்டிங் போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கனகா வீட்டில் சொல்லிட்டு இங்கே வந்துடுவேன், நான் மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இங்கே வந்துடுவேன், இப்படி நான் டக்காலிட்டி பண்ணி தான் இருக்க போகிறேன், ஏன்னா எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்படிலாம் பண்ணாத பணத்துக்காக, அந்த ஜோசியக்காரரை நான் தான் அவன்கிட்ட கொண்டு விட்டேன், அவன் சொல்லுறதை கேட்டுக்கிட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இனிமேல் நான் அவர் பேச்சு தான் கேட்பேன், அவர் எனக்கு சூப்பர் வாழ்க்கையை அமைச்சு தர போகிறாரு, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னமோ பண்ணு, முத்துக்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாதப்பான்னு சொல்லி நான் முடிச்சு விடுவேன், எனக்கு அது கொஞ்சம் வந்தலன்னு சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறாங்க. அதை நீ சொல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. இங்கே கல்யாண ஏற்பாடும் பண்ணத நாளும் வந்துடுது, கல்யாணமும்
முடிஞ்சிருது. முடிஞ்சிட்டு இவங்க வந்து பயங்கரமாக சந்தோஷமாக எல்லோரும் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு ஜோசியக்காரரு இவருக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாரு. மொட்டை சந்தோஷுக்கு கல்யாணம் வராத மொட்டை சந்தோஷுக்கு அனுப்புகிறாரு. மொட்டை சந்தோஷ் சரி நண்பன் வந்து 2வது கல்யாணம் பண்ணியிருக்கான், இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறவாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபோனில் ஸ்டேட்டஸ் வச்சிடுறாரு. இதை வந்து தற்செயமாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு முத்து. என்னடா இது மொட்டை சந்தோஷ் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான், அதில் மனோஜ் வந்து வேறு கல்யாணம் முடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எப்போ அங்கே பாருப்பா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா அண்ணாமலைக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா முத்து என்ன அப்படிங்கிறாங்க. மனோஜ் வேறு கல்யாணம் முடிச்சிட்டானா அப்படிங்க. அப்படி தான்ப்பா தெரியுது அப்படின்னு சொல்லி மொட்டை சந்தோஷ் கால் பண்ணுறாரு. யோ என்னையாச்சு அப்படிங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜ் வேறு கல்யாணம் முடிச்சானா அப்படிங்க. இல்லை எனக்கு அது தெரியாது அப்படிங்க. நீ தானே ஸ்டேட்டஸ் வச்சுருக்க. ஐயோ ஆர்வ கலரில் வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் மனோஜ் வந்து ஜோசியக்காரர் பேச்சை கேட்டு அவனே கல்யாணம் வச்சுட்டான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு முத்துக்கு ஒன்றும் ஓடலை. விஜயாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா மனோஜ் வேறு கல்யாணம் முடிச்சாங்கம்மா. பண்ணவே மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு டேய் முத்து உடனே மெட்ராஸ் போகணுண்டா அப்படின்னு சொல்லி மெட்ராஸுக்கு வராங்க. மனோஜ் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயா கேட்டுக்கிட்டே காரில் வராங்க. ஏம்மா நான் கடையில் தான் இருக்கேன் அப்படிங்கிறேன். கடைக்கு தான் வரேன் அப்படிங்கிறாங்க. கடையில் தான் வரீங்களா, சரி வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. கடைக்கு வராங்க. மனோஜ் ஒன்றுமே தெரியாமல் கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ண மாதிரி உட்காந்துருக்காரு. உடனே டேய் மனோஜ் நீ கல்யாணம் முடிச்சியா அப்படிங்கும்போது, யாருமா சொன்னா உங்களுக்கு, இந்த முத்து சொன்னானா தேவையில்லாமல் ஏதாவது பண்ணியிருப்பேன், நானா முடிக்கலாமா கூட சொல்லாமல் அப்படிமா வாங்கும்போது இது என்னதுட்டா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அம்மா அது வந்து அப்படிங்கிற அந்த ஆளை விஜயாவுக்கு அந்த கோவத்தில் பலாருன்னு வாங்குதாங்க. அண்ணாமலை ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. டேய் நாங்கள்லாம் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே அது வந்துப்பா நீங்கள் யாருமே வந்து அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாதிரி இல்லை, குறிப்பாக அம்மாவும் சம்மதிக்க மாதிரி இல்லை, அதான்ப்பா கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது, டேய் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு நாங்கள் யாருன்னே தெரியாதா வைக்காதா அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்லிடுறாங்க, ஜீவா சொல்லிடுறாங்க, ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் ஓனர் வந்து கல்யாணம் முடித்த வீட்டில் எனக்கு யாரும் இல்லை, நான் மட்டும்தான், நான் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் முடிச்சிருக்காரு, அப்பா இல்லை அம்மா இல்லை அண்ணன் தம்பி இல்லை யாரும் கிடையாதுன்னு சொல்லி தான் முடிச்சிருக்காரு அப்படின்னா அண்ணாமலைக்கு ஒன்றும் ஓடலை. அப்போ நாங்கள் யாருமே உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உடனே நீ வேறு ஏற்றிக்கிட்டு இருக்காத, ஏம்மா நான் அப்படிலாம் சொல்லலாமா, ஒரு பணக்கார பிள்ளையை கல்யாணம் முடிக்கலாம்னா 1000 பொழியை சொல்லலாம், நீங்கள் தானம்மா சொல்லியிருக்கீங்க, அதாம்மா நான் பண்ணேன், வேறு எதுவும் பண்ணலாமா, கல்யாணம் முடித்த ஒரு வாரத்தில் நம்மளுக்கு வந்து பல கோடி ரூபா எனக்கு பேரில் வந்துடும் சொல்லுதாங்க அப்படின்னுதுடா. பல கோடி ரூபா உனக்கு வந்துருமா அப்படின்னு விஜயா வாயை புழக்கிறாங்க. விஜயா பணம் காசுன்னு நிலையாத, முதல்ல நீ கல்யாணத்துக்கு உள்ள அதை முதல்ல நினை அப்படிங்கிறாங்க. விஜயா ஒரு மாதிரி இருக்காங்க. உடனே அண்ணாமலை டே முத்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ரவி சொல்லுதாரு, நீலாம் வந்து சரி கிடையாது, பணம்னே இருக்க, ஒரு நாள் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு வீட்டுக்கு. விஜயா மட்டும் பணத்துக்காக டேய் சம்மந்தி வீட்டுக்கு நீ கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ வா கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. காரில் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே விஜயாவோட போகிறத பார்த்துட்டு, மாப்பிள்ளை இது யார், உங்கள் அக்காவா உங்கள் சொந்தக்காரங்களா அப்படி இப்படின்னு கேட்கும்போது விஜயா சொல்கிறாங்க, இது என் மவன் அப்படிங்க. மவனா, மாப்பிள்ளையோட அம்மா தான் வந்து போய் சேர்ந்துட்டான்னு சொன்னாரா அப்படிங்கிறாங்க. நான் போய் ஒன்றும் சேரலை, இங்கே தான் இருக்கேன், நான் வந்து கல்யாணம் முடிக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே என்கிட்ட சொல்லாமல் என் பையன் பண்ணியிருக்கான், எனக்கு வந்து செல்ல பையன் வந்தான், நான் இவனை ஏகப்பட்ட படிக்க வச்சுருக்கேன், பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மாப்பிள்ளை அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா, அப்போ என் மோளை நல்லா பார்த்துக்கிடும் வச்சுக்கிட்டு சொன்னேன், அதுவும் போய் தானே அப்படிங்க. இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்கும்போது, அப்போ அந்த ரோகிணிட்டு ஏதோ பேப்பரில் எழுதி இருக்க வச்சுருக்கேன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் போய் தானே அப்படிங்கும்போது, மனோஜ் நீ எங்கடா வாங்கினேன், ரோகிணி தான் வந்து இன்னும் தரலையே, நீ தான் 5 லட்சம் கொடுக்கலையே அப்படின்னோன்னா எங்கள் கணவோட அம்மா முழிக்காங்க. இல்லைம்மா இவங்கள்ட்ட பணத்தை வாங்கி நான் கொடுத்துட்டேம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா இதை கூட என்கிட்ட சொல்லலை அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்க, நீங்கள் வரதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிட்டாக்க அதுக்கப்புறம் பையன் உங்கள்கிட்ட போய் சரி பண்ணிடலாம் அந்தம்மா இப்படி பண்ணேன் அப்படின்னு பண்ணவே மாட்டோமா அப்படின்ட்டு இருக்கும்போது, மனோஜ் இது யார் அப்படின்னு சொல்லி கணக்காக கேட்குறாங்க. இதுவாக எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ பாட்டியா எனக்கு, பாட்டி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க பாட்டி, உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது பாட்டி அப்படிங்கன்னா, பாட்டிலாம் கிடையாது உனக்கு நான் அத்தை அப்படிங்கிறாங்க. அத்தையானாலும் நீங்கள் கிளவி தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே டேய் மனோஜ் என்னடா இந்த கணக்கை எப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏமா பொறுமா கோடீஸ்வரிமா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏமா ப்ளீஸ்மா அப்படின்னுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடை கொடுக்குறாங்க. என்னங்க உங்கள் பொண்ணு இப்படி பேசுது, இப்படி பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு வாட்டி தான் வந்து சொன்னோம், 2 வாட்டி வீடு தேடி வந்து என் பொண்ணை கட்டி கொடுங்கன்னு கேட்டது வந்து உங்கள் பையனும் அந்த ஜோசியக்காரன் தான், இதனால் உங்கள் பையன்கிட்ட பேசிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு டே மனோஜ் நீ தான் வந்து 2 வாட்டி வந்து பொண்ணு தாங்கன்னு சொன்னியா அப்படிங்கம்மா, நிறைய பணம் இருக்குமா, இதெல்லாம் நம்ம கடையில் போய் பேசிக்கலாமான்னு சொல்லி கடையை கூட்டி போய் விஜயா காலில் விழுந்து, எம்மா நல்லா இருப்பீங்க, எனக்கு எப்படி முன்னேறனே தெரில, கஷ்டப்பட்டு உழைச்சினால பண்ண முடியாது, எனக்கு ஏகப்பட்ட கடை இருக்குது, நான் கடனை சரி பண்ணணும், நம்ம வீட்லேயே நான் பெரிய ஆளாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணாதாம்மா முடியும், ரோகிணியுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாமா, நான் சொல்லி புரிய வச்சிட்டோமா, நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்காமா நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சரிடா
போவோம் கிளம்பலாம், கடையில் எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே அண்ணாமலைகிட்ட போய் விஜயா வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுதாங்க மனோஜை. எப்போ என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கும். டேய் இனிமேல் நீ என்கிட்ட என்றைக்குமே பேசாத, நான் உன்னை புள்ள இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன், அப்போ இல்லைன்னு எங்கள் சொல்லியிருக்கல, அதே மாதிரி நினச்சிக்கிறேன், நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாரு. எப்பான்னு பின்னாடி போகிறாங்க. அண்ணாமலை கதவை சாத்திக்கிறாங்க. உடனே முத்து வந்து டேய் முத்து அப்பாட்ட நீ கொஞ்சம் சொல்லுடா அப்படிங்கும்போது, முத்து ஒழுங்கு மரியாதை பேர், அப்பா உன்னால் போய் நொந்து இருக்காரு, அப்பாவுக்கு எதாவது நீ சும்மா விட மாட்டேன் மனோஜி அப்படிங்கிறாரு முத்து.